எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம ரொம்ப சுவையான ரொம்ப ஹெல்த்தியான கருவேப்பிலை சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. நீங்கள் சாதா சன்ஃப்ளவர் ஆயில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். உளுந்து 1 டீஸ்பூன், வறுத்த வேர்க்கடலை 2 டீஸ்பூன் சேர்த்து நல்லா ஸ்டிர் பண்ணி வச்சுருங்க. நீங்கள் வறுக்காத வேர்க்கடலை போடுறதா இருந்தால் ஃபஸ்ட்டு வேர்க்கடலையை ஒரு வாட்டி ஃப்ரை பண்ணிவிட்டு உளுந்து சேர்த்துக்கோங்க. அப்புறம் இது கூட 1 டேபிள் ஸ்பூன் கடலை பருப்பையும் சேர்த்துக்கோங்க. இது கொஞ்சம் நேரம் வதங்கினோன்னு உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி காய்ந்த மிளகாய் 2 to 4 சேர்த்துக்கலாம். இது கூட 2 பச்சை மிளகாயை கிள்ளி சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுக்கோங்க. 5 to 6 சின்ன வெங்காயம் கொஞ்சம் சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. ரொம்ப சின்னதாக நறுக்கணும்னு அவசியம் இல்லை, ஓரளவுக்கு நறுக்குனா போதும். இதோட ஒரு 1/2 கப் அளவு தேங்காவை சேர்த்துக்கோங்க. இது நல்லா வதங்கவும் ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. நீங்கள் எவ்வளோ வேணாலும் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலையை போட்டு நல்லா அதை கிளறிட்டுக்கோங்க. ஒரு 2 to 3 நிமிஷம் இந்த கருவேப்பிலை நல்லா வதங்கட்டும். இந்த மிக்சரை இப்போ நல்லா ஆற விடுங்க. இப்போ இந்த மிக்சர் நல்லா ஆறிடுச்சு. இதை மிக்சி ஜாரில் சேர்த்துடலாம். இது கூட ஒரு சின்ன மார்பிள் சைஸ் அளவு புளியையும் சேர்த்துக்கோங்க. இதை நல்லா கிரைண்ட் பண்ணிடுங்க. மைய அரைச்சிடணும். நீங்கள் குறைப்பாக அரைக்கக்கூடாது. இதுக்கப்புறம் நம்ம தாளிப்பு சேர்த்து லைட்ஸ் ஆன். நம்மளோட கருவேப்பிலை சட்னி ரெடி. இது பார்க்கவே செம்ம ஷைனிங் ஆச்சுல, டேஸ்ட்லேயும் ரொம்ப அட்டகாசமாக இருந்துச்சு. இதை நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள். இப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.